ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் கொஞ்ச நாள் கழித்து பயங்கர ஸ்லோவாக இருக்காமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கம்ப்யூட்டர் வாங்கின புதுசில் இருந்ததை விட போக போக கொஞ்ச நாள் ஆக ஆக எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியோ இல்லை எந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு சில பேசிக்கான காரணங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் விண்டோஸ் அப்புறம் உங்களோட யூசர் அக்கௌண்ட் இந்த ரெண்டுமே ஒரு டெம்ப்ரவரி டைரக்டரி ஒன்றில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே சில டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 3-4 months அந்த டெம்ப்ரவரி டைரக்டரியில் இருக்கிற அந்த யூஸ் ஆகாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது மட்டுமே ஒரு 1 GB 2 GB அப்படி நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு டெம்ப்ரவரி ஃபைல்ஸை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் விஸ்டா யூஸ் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் எக்ஸ்பி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை விண்டோஸோட வேறு எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் ரன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரன் கமாண்டில் டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ரனில் வச்சு TEMP டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா விண்டோஸோட டெம்ப்ரவரி டைரக்டரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சி விண்டோஸ் டெம்ப். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் விண்டோஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற டெம்ப்ரவரி ஃபைல்ஸ். இதில் சில தேவையில்லாத ஃபைல்ஸ் இடத்த அடைச்சிட்ருக்கலாம். அதை நீங்கள் டெலிட் பண்ணலாம். Ctrl+A கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதோட டோட்டல் சைஸ் எவ்வளோ இருக்குது. எனக்கு 647 KB தான் இருக்குது. ஏன்னா நான் மோஸ்ட்லி நான் இந்த டெம்ப்ரவரி ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த டெம்ப்ரவரி ஃபைல்ஸோட சைஸ் மட்டுமே 200 MB 500 MB 1 GB அப்படி இருக்குது அப்படின்னா உடனே அதை நீங்கள் Ctrl+A செலக்ட் ஆல் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட யூசர் அக்கௌண்ட்டில் உள்ள டெம்ப்ரவரி டைரக்டரியை பார்க்கணும். அதுக்கு %TEMP அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற டெம்ப்ரவரி ஃபைல்ஸ் எல்லாமே இது காட்டும். இப்போ இதோட சைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். Ctrl+A. இப்போது எனக்கு 37.9 MB தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கும் இது சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஷிஃப்ட் டெலிட் பண்ணி எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணிடுங்க. இது ஒரு சின்ன ஃபேக்டர் தான். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, உங்களோட ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் எத்தனை வச்சுருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு போக போக நிறையா சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த எல்லா சாஃப்ட்வேருமே ஸ்டார்ட் அப்லேயே ரன் ஆகிற செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் பூட் பண்ணி லாகின் பண்ண உடனே அது எல்லாமே தன்னோட சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பூட் பண்ண ஃபஸ்ட்டு 5 or 10 minutes பயங்கர ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஸ்டார்ட்டில் ரன்னில் போய் msconfig அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் யூட்டிலிட்டி ஓப்பன் ஆயிரும். இதில் நிறையா டேப்ஸ் இருக்கும். இதில் ஸ்டார்ட் அப் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்டார்ட் அப்பில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். எதெல்லாம் டிக் அடிச்சிருக்கோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரை பூட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு அன்செக் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டம் பூட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே இந்த லிஸ்ட்டில் இருந்து அதை எடுத்துடலாம். இப்போது இதில் எதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு பார்ப்போம். HD ஆடியோ கண்ட்ரோல் பேனல். ஓகே, இது ரியல்டெக் ஆடியோ டிரைவர். ஸோ இது இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர்ஸ் இதெல்லாம் விட்டுறலாம். விண்டோஸ் லைவ் மெசஞ்சர். ஓகே, இது எனக்கு தேவைப்படும். கூகுள் டாக். ஓகே, ஸ்கைப், கூகுள் அப்டேட் இது தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இப்போது டேமன் டூல்ஸ் அது நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டேமன் டூல்ஸ் தான் எடுத்துடலாம். DNS இதெல்லாம் எனக்கு தேவை. சப்போஸ் இதில் இல்லாத வேறு ஒரு ஐட்டம்ஸ் தேவைப்படுது. இப்போ யாஹூ மெசஞ்சர் ஸ்டார்ட் அப்லேயே எனக்கு வரணும். அது கம்ப்யூட்டர் பூட் ஆகி வந்த உடனே யாஹூ மெசஞ்சர் டக்குன்னு ஓப்பன் ஆகி நிற்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த தேவையில்லாது உங்களுக்கு விண்டோஸ் லைவ் மெசஞ்சர், கூகுள் டாக், ஸ்கைப் வாட்டெவர் எதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அன்செக் பண்ணிடுங்க. ஓகே, அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பூட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஆகும்.
ஓகே, இப்போது ஸ்டார்ட் அப் பார்த்துட்டோம். அதே மாதிரி விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக விர்ச்சுவல் மெமரி பற்றி நான் உங்களுக்கு இன்னும் பயங்கர டெக்னிக்கலாக சொல்கிறத விட சிம்பிளாக சொல்கிறேன். உங்களோட ரேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 GB இருக்கும். ஓகே, 1 GB ஆர் 2 GB நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ்னாலும் சரி, லினக்ஸ்னாலும் சரி, வாட் எவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஒரு பார்ட்டை வந்து ரேம் மாதிரியே யூஸ் பண்ணும். அதாவது என்னென்னா, நீங்கள் 1 GB ரேம் உங்கள் மதர் போர்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 GB ஸ்பேஸ் வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஒதுக்கி வச்சிடும். நீங்கள் அந்த விர்ச்சுவல் மெமரி வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ரேம் வந்து பத்தாமல் போயிடும். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து 1 GBக்கு மேலேயும் மெமரி தேவைப்படலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்கள் ஹார்ட் டிஸ்கையே ஒரு மெமரி மாதிரி கன்சிடர் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ப்ராப்பராக விர்ச்சுவல் மெமரி செட் பண்ணல அப்படின்னா உங்களோட சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்டார்ட்டில் போய் மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ஆக்சுவலாக இது விஸ்டான்றதால எனக்கு இன்னொரு விண்டோ வந்துட்டு அதுக்கு அடுத்து சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விஸ்டா நீங்கள் சப்போஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு வரும். ஓகே, இந்த விண்டோவில் உங்கள் கம்ப்யூட்டர் நேம், ஹார்ட்வேர், அட்வான்ஸ்ட் இப்படி நிறையா டேப்ஸ் இருக்கும். இதில் அட்வான்ஸ்ட் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே செட்டிங்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே அட்வான்ஸ்டு டேபுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் மெமரின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 4300 MB அப்ராக்சிமேட்லி ஒரு 4 GB இருக்குது. இதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே உள்ள ட்ரைவ் என்கிட்ட இப்போ இத்தனை ட்ரைவ் இருக்குது. இதில் சியில் சிஸ்டம் மேனேஜ்டு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸை எடுத்துக்கும். இல்லை சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு வேணாம், நான் வந்து ஒரு 2 GB மட்டும்தான் விர்ச்சுவல் மெமரிக்கு என்னோடய ஹார்ட் டிஸ்கில் சி பார்ட்டிஷன்லேருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சியை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ் போய்ட்டு இனிஷியல் சைஸ் 2 GB அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2048 சிஸ்டம் மேனேஜ்டு சைஸ் அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு செட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டி ட்ரைவில் நீங்கள் இதேமாரி ஒரு 2 or 4 GB கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திரும்ப டி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸ் வந்து அதை கொடுக்கலாம். இல்லை அதுலேயும் சிஸ்டம் மேனேஜரே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிஸ்டம் மேனேஜரை கொடுத்துருங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் வந்து எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் மட்டும் சிஸ்டம் மேனேஜ்டு பேஜ் ஃபைல்ஸ் கொடுங்க. இப்போ நான் வந்து சியில் தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சியில் சிஸ்டம் மேனேஜ்டு பேஜ் ஃபைல் சைஸ் இருக்கிறது தான் அந்த மெமரி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஆனால் இது ஓகே கொடுத்த உடனே உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண உடனே தான் அந்த எஃபெக்ட்லாம் வந்து தெரியும். ஸோ நீங்கள் ரீபூட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இதோடு சேர்த்து இன்னொரு சின்ன நோட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். என்னென்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் மெனுவில் அட்வான்ஸ் டேபில் பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ், இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். லெட் விண்டோஸ் சூஸ் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா தீம்ஸும் வந்து ப்ராப்பராக லோட் ஆகி கொஞ்சம் லைட்டாக அனிமேஷன்லாம் இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த க்ளோஸ் பட்டன்கிட்ட நான் கொண்டு போகும்போது ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா. ஓகே, இந்த மாதிரியான சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஃபுல் தீமும் லோட் ஆன மாதிரி. ஓகே, இந்த மாதிரியான ஃபுல் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு தீம் எதுவுமே இருக்கிறது. ஓகே, பார்த்தீங்களா, உங்களோட பழைய அந்த விண்டோஸ் 95, 98 அந்த மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷனும் பயங்கர ஸ்பீடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட ரேம் கம்மியாக இருக்குது, உங்கள் சிஸ்டம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டோ இல்லை techtamil.comல ஒரு கமெண்ட்டோ அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ, பாய்.